ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அகல்யா ஜெகதீஷ். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் பாப்பா ஸ்கூலில் ஆனுவல் டே நடந்துச்சுங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவளும் அவன் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பி இருக்காங்க. இன்னும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலை. அப்பா அம்மாலாம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸாக. அதுக்கு முன்னாடி இவங்க கிளம்பி மேக்கப் அழிகிற வரைக்கும் விளாண்டாங்க. ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே போட்ட மேக்கப்பெல்லாம் அழிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப சீக்கிரமே போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் போய் பண்ணால் இந்த பிள்ளைங்கள்லாம் விளாட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் எங்கள் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்கள மேலே கூப்பிட்டு ஹெச்எம் வந்துட்டு விஷ் பண்ணி பேசினாங்க. அந்த வீடியோஸ் தான் அடுத்தடுத்து வருது. அவங்கள வெல்கம் பண்ணணும்ல, அந்த வெல்கம் ஸ்பீச் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா வாய்ஸ் எதுக்காக வாய்ஸ் ஓவர்னால் சுற்றி நாய்ஸ் அதிகமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சா, அதனால் அவங்க பேசுகிறது எதுவுமே கேட்கல தெளிவாக. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ்க்கு எல்லாமே ஒன் வாய்ஸ் வரும். டான்ஸுக்கு எல்லாமே காப்பிரைட் வந்துடும். அப்படிங்கிறதுனால நான் வந்து வேறு மியூசிக் தான் கொடுத்துருக்கேன். ஸ்கூலில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்குமே அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக எல்லாருக்குமே டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்களுக்கு ப்ரைஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே ப்ரைஸ் எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பித்து ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே குட்டியாக டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. எங்கள் பாப்பாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு போயிட்டாங்க. திருப்பி அவங்க டான்ஸ் ஆடுற பிள்ளைங்களெல்லாம் உள்ளே ஒரு ரூமில் வச்சுருந்து ஒவ்வொரு கிளாஸாக அனுப்பிட்டு இருந்தாங்க. அது லேட் ஆக ஆக பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்த ஆரம்பிச்சிட்டாங்க. முடிய ரொம்ப லேட் ஆகிட்டுங்க. நாங்களாம் பாதியிலே வந்துட்டோம். சார்பாக தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரி அவர்கள் சாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அம்மா ஒரு சில நொடிகளில் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். நல்லா கலைஞர் வெற்றி பண்ணுங்க. நம்ம பகுதி பிள்ளைகளுக்கு வந்து அம்மா வந்து எதுனாலும் டக்குன்னு உடனே 16 வகையான நலத்திட்டங்களை உடனே மணிகின்ற ஸ்கூல் போயிட்டா வாங்கியாச்சா அப்படின்னு உடனே கேட்பாங்க. நம்ம பகுதியை சேர்ந்த அம்மா சிறப்பாக அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு 22 பள்ளியில ஆண்டு நடக்கு. அம்மா 3 மணில இருந்து ரவுண்ட்ல வந்துட்டே இருக்காங்க. நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போகும்போது சொந்த ஊர் சங்கரம் கோயில் தான். வீட்டுக்கு போகும்போது 2 மணி. காலையில எழுந்திரிச்சு ஆபீஸுக்கு வந்தாச்சு 8 மணிக்கு. அப்படி 24 மணி நேரமும் பள்ளிக்காக பணி மாணவருடைய ஏழை எளிய மாணவர் கல்வி நலனுக்காக பாடுபடக்கூடிய அம்மா அவர்கள் தன்னுடைய பேரால் நலமோடு வாழ என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்லா கையெழுங்க. அம்மா அவர்கள் இப்போ ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். ஊராட்சி ஒன்றிய தோட்டப்பள்ளி மண்ணிக்கோணங்களில் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தலைவர் மற்றும் பெற்றோர், எஸ்எம்சி தலைவர், எஸ்எம்சி உறுப்பினர்கள், மாணவ செல்வங்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் இதர ஆசிரியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளிகளில் ஆண்டுவிழா நடத்தி எல்லா பள்ளிகளிலுமே ஆண்டுவிழா நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஆண்டுவிழா நடத்துவதன் முக்கிய நோக்கம் அரசு பள்ளிகளில் வர வர மாணவர் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. இங்க ஆண்டத்தை வாசிக்கும் போது வாசிச்சிருப்பீங்க. பள்ளி துவங்கிய நாள் அந்த துவக்கத்தின் போது எவ்வளவு மாணவர் படிச்சாங்க, அதுக்கு பிறகு இப்ப தற்போது எவ்வளவு மாணவர் படிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து இந்த பள்ளிகள்ல குறைஞ்சிட்டே போகுது. ஆனா இந்த பள்ளியில ஓரளவு மாணவர் எண்ணிக்கை இருக்கிறாங்க. 250 இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 13 பேர் மேல பார்த்த ஒரு பள்ளிக்கூடம், 250 மாணவர்கள் பள்ளிக்கூடம். தற்போது 5 வகுப்பு வரைக்கான 128 மாணவர்கள் பயிர் வந்திருக்கிறார்கள். ஆனா ஓரளவு மாணவர்கள் பரவாயில்லை. ஆனாலும் நம் வட்டாரத்தில் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தா இந்த மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த வருட மாணவர் எண்ணிக்கையை விட வரக்கூடிய வருடத்தில் மாணவர் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? யாரும் சொல்ல மாட்டேங்க. உறுப்பினர்கள் வாய்ப்பு இருக்கா? தேங்க்யூ. அதை எதிர்பார்த்துதான் இந்த மாதிரி ஆண்டுலாம் கொண்டாடுறாங்க.
நம்மளுடைய தனியார் பள்ளிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இப்ப பாக்குறேன் இந்த மாதிரி நிறைய கூட்டத்தோட மாணவர்களோட அந்த ஆண்டு விழா நடத்தும் போது பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஏக்கம் அரசு பள்ளிகளோட மாணவர்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, எனக்கு இங்க பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமா இவ்வளவு கூட்டம் இருக்கீங்க. அது ஈவினிங் நேரம் தானே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் வெரி குட். இவ்வளவு மக்கள் வந்து தன்னுடைய மாணவருடைய திறன்களை காண்பதற்கு அவரோடு காத்திருக்கிறார்கள். பள்ளியில உள்ள மாணவர்களுடைய திறன்கள் பல்வேறு திறன்கள் வந்து அவ்வப்போது ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விழாக்களில் வெளிப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி விழாக்கள்ல இவ்வளவு ஒட்டுமொத்த பெற்றோரும் கலந்துக்கிற மாட்டாங்க. வேலை இருக்கு, இன்னைக்கு அங்க போகணும் இங்க போகணும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எல்லாருமே வர்றதில்லை. கொஞ்சம் பேர் வருவாங்க, ஒரு 10-20 பேர் வருவாங்க, அந்த மாணவர்களுடைய நிகழ்வுகளை பார்த்துட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. கிட்டத்தட்ட பாதியார் இங்கதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றீங்க, பெற்றோர் அனைவருமே தங்களுடைய குழந்தைகள் எந்த மாதிரி தங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பாக்குறீங்க. அதை பார்த்து மகிழ அனைவரையும் வாழ்த்துகிறேன். வரும் கல்வியாண்டில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த பெற்றோருடைய ஒத்துழைப்பை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அனைவருக்கும் வணக்கம். பாடசாலைக்காக அரசு பள்ளிகளில் பல முயற்சிகள் மேற்கொண்டு
பாதி ப்ரோக்ராம் தாங்க முடிஞ்சிருந்துச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா லேட் ஆகிட்டு பிள்ளைகளுக்கு தூங்கவங்கள வீட்டுக்கு போகணுன்ட்டு வந்துட்டோம். இவ்வளோ தாங்க அந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.